பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வரும் நிலையில் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், கூடுதல் விவரங்களை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலுமே பொதுமக்கள் சென்னையில் இருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆம்னி பேருந்துகளின் மூலமாக செல்லும் போது கட்டண உயர்வு என்பது அவங்களுக்கு பெரும் அதிர்ச்சி என்பதனை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக தற்போது பொங்கல் பண்டிகை இன்னும் ஒரு சில நாட்களில் வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். வருகின்ற 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நிலையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 21,000 பேருந்துகள் பொங்கல் பண்டிகைக்கு இயக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக மேலும் ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு செய்யாமல் இருப்பவர்களுடைய தேர்வு என்பது ஆம்னி பக்கம்தான் திரும்பும். அப்படி ஆம்னி பேருந்துகளில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரும் அதிர்ச்சியாக தான் இருந்து வருகிறது. வழக்கமாக சென்னையில் இருந்து திருநெல்வேலி செல்வதற்காக 1400 முதல் 1800 வரை கட்டணம் என்பது வசூலிக்கப்படும். தற்போது பண்டிகை காலம் என்பதால் குறைந்தபட்சம் 2000 முதல் அதிகபட்சமாக 4200 வரை அந்த விற்பனை என்பதும் செய்யப்பட்டு வருகிறது. சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு செல்வதற்காக வழக்கமான நாட்களில் 800 முதல் 1200 வரை வசூலிக்கப்படும். ஆனால் தற்போது அதிகபட்சமாக 3000 ரூபாய் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மதுரைக்கு செல்லக்கூடியவர்களும் 700 முதல் 1100 ரூபாய் வரை கொடுத்து பயணிப்பார்கள். தற்போது 3500 ரூபாய் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து நாகர்கோவில் செல்வதற்காகவும் அதே போல 900 முதல் 1500 வரை வசூலிக்கப்படும். தற்போது 4200 வரை வசூலிக்கப்படுகிறது. தற்போது சென்னையிலிருந்து மதுரை, கோவை, திருச்சி, நாகர்கோவில் உள்ளிட்ட முக்கிய பெருநகரங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் பெரும் சிக்கலுக்கு சந்திக்கக்கூடிய காட்சி என்பதனை தொடர்ச்சியாக வருடம் தோறும் பார்க்க முடிகிறது. தமிழக அரசும் அதே போல ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்திடமும் 2 தரப்பினரும் பேசி முறையான டிக்கெட்டுகளை பண்டிகை காலங்களில் விற்பனை என்பது செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த கட்டண உயர்வு காரணமாக குடும்பத்துடன் சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர். தமிழக அரசு ஒவ்வொரு பண்டிகையின் போதும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களிடம் இந்த கட்டண உயர்வு தொடர்பாக எச்சரிக்கை விடுத்தும் அதே போல ஆய்வுகள் என்பதும் மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் கூட இந்த விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்பதே பயணிகளினுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி சந்தோஷ். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.